This is video sponsored by Buy More e-shopping. இது ஆன்லைன் மூலம் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறது ஃப்ரெண்ட்ஸ். இது நம்ம வீட்டுக்கு தேவையான அனைத்து வித சாமான்களும் இங்கே கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லை, சீரகம், மல்லி, கடலைப்பருப்பு, மிளகு, பட்டை, லவங்கம் இவை அனைத்தும் 20% ஆஃபரில் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரிஜினல் ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இது மூலயமா ஜாயின் பண்ணுறது மூலயமா உங்களுக்கு வெல்கம் போனஸ் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லை 50% ஆஃபர், கேஷ்பேக் இவை அனைத்தும் இதில் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ஜாயின் பண்ணி உங்கள் ஃப்ரெண்டை யாருக்குன்னா நீங்கள் ரெஃபர் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணுறது மூலயமா உங்களுக்கு ஆஃபர் வாலெட் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது மட்டும் இல்லை, நிறைய பெனிஃபிட் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த லிங்க் வேணுங்க ரிசப்ஷன் கீழே கொடுத்துருக்கேன். வேணுங்கிறவங்க கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்போ வாழைத்தண்டு கோஸு கூட்டுக்கறி வைக்கிறது எப்படி பற்றி தான் பார்ப்போம். வாழைத்தண்டையும் கோஸையும் நல்லா அலசி வாழைத்தண்டை நல்லா நார் எடுத்துகிட்டு கோஸு நல்லா பொடிசாக நறுக்கி இப்போ நான் குக்கரில் வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதோட கொஞ்சம் ஒரு 150 கிராம் பாசி, 150 கிராம் பருப்பு நல்லா அலசிட்டு ஒரு தக்காளி, கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதை அப்படியே குக்கரில் வச்சு நீங்கள் 4 அல்லது 5 விசில் விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எப்படி செய்யணும்னு பார்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அடுப்பை பற்ற வச்சுக்கிட்டு 4 இல்லை 5 விசில் வர வரையும் கொஞ்சம் வெயிட் பண்ணணும். விசில் வந்தோடனே உங்களுக்கு நான் காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வாழைத்தண்டும் கோஸும் இப்போ ரெடி ஆகிடுச்சு. அதோட பருப்பும் வெந்துருச்சு. ஒரு வழியாக வேலை முடிஞ்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அந்த பருப்பை தனியாக எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தனியாக எடுத்து வச்சுக்கிட்டு இப்போ வாழைத்தண்டும் கோஸும் ரெடி ஆகிடுச்சு. இந்த வாழைத்தண்டு கோஸோட இப்போ என்னென்னா, இப்போ எனக்கு அளவு தண்ணி கரெக்டாக இருக்குது. உங்களுக்கு தண்ணி கொஞ்சம் அதிகமாகிடுச்சுன்னா எடுத்து தனியாக கொஞ்சம் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதாவது இப்போ நான் ஒரு அரை உப்பு போட்டு வேக வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் மிளகாத்தூள் சேர்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 2 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் சீரக பொடி, சோம்பு பொடி ஒரு அரை ஸ்பூனு, சீரகப்பொடி ஒரு ஸ்பூனு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் போட்டுட்டு நம்ம பாதி அளவுக்கு தான் கொஞ்சம் உப்பு போட்டோம். இப்போ இந்த கோஸுக்கு தேவையான உப்பு இன்னும் கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் உப்பு போட்டுக்கிட்டு நல்லா கிளறி விட்டுக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கிளறி விட்டுக்கிட்டு இப்போ உங்கள் சீரகம், சோம்பு, மிளகாத்தூள் எல்லாம் போட்டனால உங்களுக்கு நல்லா வாசமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதோடு இந்த வேக வச்சோம்னா பருப்பு, அந்த பருப்பையும் நல்லா குழைய விட்டாச்சு. அதை நல்லா இதுலேயும் சேர்த்துக்கலாம். அதையும் நல்லா சேர்த்து நல்லா கிண்டிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நல்லா கிண்டிக்கிட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் வானிலை வச்சு அதில் 2 ஸ்பூன் எண்ணெயை ஊற்றிட்டேன். எண்ணெயை ஊற்றிட்ட பிறகு கொஞ்சம் கடுகு, ஒரு அரை ஸ்பூன் கடுகு, 2-3 வரமிளகா, கொஞ்சம் பூண்டு தட்டி வச்சுருக்கேன். அதையும் போட்டு நல்லா கிண்டிக்கிட்டு ஒரு
கொத்து கருவேப்பிலை அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கணும். எல்லாம் கிளறி வச்சிருக்கோம்ல, அதை இதில் ஊற்றிக்கலாம். ஊற்றி விட்டுட்டு நல்லா கிண்டிக்கிட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே சிம்மில் பருப்பு அதிகமாக இருந்துச்சுன்னா அடி பிடிச்சிடும். அதனால் கம்மியாக வச்சு ஒரு கிண்டிக்கணும். ஒரு 10 நிமிஷம் அப்படியே அடுப்பில் வச்சு வைக்கிறேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இந்த டிஷ்ஷு நீங்கள் ஒரு முறை செஞ்சு பாருங்கள். கோஸு கொஞ்சமாக இருக்குது, வாழைத்தண்டு கொஞ்சமாக இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு யாரும் கவலைப்பட வேணாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நீங்கள் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்தீங்கன்னா திரும்ப திரும்ப செய்வீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு முழுமையாக பிடிச்சிருந்தா ஒரு லைக் மட்டும் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டே இருக்கும். அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.